லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வெஸ்ட் ஃபேஸிங்க்கு நார்த் ஃபேஸிங் தலைவாசல் கொண்ட 3 பெட்ரூம் மற்றும் குழிக்கணக்கினுடைய பலன், அதுபோக எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்பு மற்றும் என்னுடைய அனுபவம் ஒன்று சேர இந்த வரைபடம் மூலமாக பார்ப்போம். இப்போ இது மேற்கு ரோடுங்க. ஸோ நார்த்து பக்கத்தில் நிறைய காலியிடங்கள் விட்டு நார்த் ஈஸ்ட்டில் வாசல் வச்சுருக்கோம். ஸோ 5Gயில் 5 கோல்டன் ரூல் என்ன சாமி அப்படின்னா, ஈசன் ஆகிய எம்பெருமான் சிவபெருமான் பாகத்தில் வடகிழக்கு மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைக்கப்பட வேண்டும். வாயு மூலை. ஸோ இது மேற்க பார்த்த வீட்டிற்கும் வடக்க பார்த்த வீட்டிற்கும் மட்டுமே இந்த வாயு மூலை முன்புறத்தில் செப்டிக் டேங்க் அமைப்பு ஏற்படுத்தப்படும். இந்த இடத்துல செப்டிக் டேங்க். கன்னி மூலையானது மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க், டாப் டெரஸில் வாட்டர் டேங்க். பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா ஆகிய 5G நீங்கள் அவசியமாக கடைபிடிக்கப்பட வேண்டும். 50% வீடு சரியாகுது. 37 காலுக்கு 42 195 குழி, 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம் உள்ளது. 65 வயது பொருத்தம். சிம்ம மனை. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம். குழி கணக்கை பார்த்துட்டோம், 5G பார்த்துட்டோம். 4Cங்கிறது 4 மூலைகளை பற்றி உள்ளே போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3R கடகராசி, விருச்சிக ராசி, மீனத்திற்கு யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மேற்கு திசையிலையா. இப்போ வடக்கு திசைன்னாக்கா 3R கடகம், விருச்சிகம், மீனத்திற்கு வடக்கு திசை யோகம். 5ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் வடக்கு திசை யோகம். அப்போ வடக்கு திசை மட்டும் இருக்கிறவங்க இந்த திசை வச்சு கட்டணுமா? இல்லை. இது என்னன்னாக்கா, புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வடக்கு திசை யோகம். மேற்குக்கு உண்டான சனி ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் மேற்கு திசை வச்சு வீடு கட்டிக்கலாம். இப்போ இதை பார்த்துட்டோம். வீட்டுக்குள்ளே போகிறோம். தலைவாசல் என்ட்ரி. இறைவன் வர்ற பகுதி, எம்பெருமான் சிவபெருமான் வருவார். இப்படியே உள்ளே வந்துடுவார். ஏன்னா ஈசன் பாகத்தில் வாசல் வைக்கிறோம் இல்லையா. சாரி, ஹால் 17:30க்கு 17. ஈசான மூலையில் பூஜை அறை, எம்பெருமான் சிவபெருமான் ஒரு பகுதியில். ஸோ இந்த இடத்துல நம்ம பூஜை அறை கிழக்க பார்த்து வச்சிடுறோம். அப்புறம் அக்னி மூலையில் சுக்கிரனுடைய பாகமாகியதில் பெண்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் பித்தப்பையும் கருப்பையும் யாருமே எடுத்துடக்கூடாது. அடுத்த பிறவியில் வரும்போது இது குறையோடு வந்துடும். அதனால் தயவு செய்து அக்னி மூலையில் கிச்சன் அமைத்து செப்டிக் டேங்கோ கழிவறையோ இந்த பகுதியில் இருந்தால் பெண்களுடைய ஆரோக்கியம் தடைபடும். சரி செய்து கொள்வதற்கு கண்டிப்பாக இது மாட்டுங்க. அப்போ அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருங்க. இந்த சிங்கானது ஈசானத்தில் வைங்க. வாசு கன்னி மூலைக்கு வந்துட்டோங்க. ஸோ நான் இப்படியே இப்படி வந்துட்டு இப்போ கன்னி மூலையில் இருக்கிற பெட்ரூம் 11.15 15 பெரிய பெட்ரூம், மொக்க பெட்ரூம் என்னுடைய ஃபார்முலாவில் சொல்லணும். இந்த இடத்துல கிழக்க பார்த்து ஒரு பீரோவை வைங்க. யார்கிட்டையும் கடன் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பே இருக்காது. பெட்ரூம் 2 ஜன்னல் வச்சுட்டோம். இன் அண்ட் அவுட். ஆரோக்கியம் தலைவலிக்கு கூட நம்ம மாத்திரை சாப்பிடலைங்க. இதான் பெட்ரூமுக்கு உண்டான அமைப்பு. அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் கன்னி மூலை சார்ந்ததுலேயே நாங்கள் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வாசு, டாய்லெட். அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் வாயு மூலையில். ஸோ 1 2 3 பெட்ரூம் எல்லாமே தலைவாசலுடைய வாசலும், அதுக்கப்புறம் வாசல் பெட்ரூமுடைய அமைப்பு உண்டான வாசலும் சாஸ்திரப்படி உள்ளது. இப்போ இந்த பிளானை நம்ம பார்த்துட்டோம். இப்போ வரைபடத்திற்கு உண்டான விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ அருமையான ஒரு கோவில், பாடல் பெற்ற ஸ்தலம், இறைவனுடைய ஒரு பெஸ்ட்டு கோவில்னு சொல்லலாம். தீவு தான் அது. அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணுன்னா எம்பெருமான் சிவபெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு பெர்மிட் பண்ணால் தான் போக முடியும். அப்படின்றது எந்த கோவில்னா ராமேஸ்வரம். ஸோ அதில் பாலம் போட்டதுனால நம்ம ஈஸியாக மறந்தாப்பில் போயிடும், அந்த பகுதிக்கு போயிடும். முந்தி கப்பலில் தான் போக முடியும், இல்லை ட்ரெயினில் தான் போக முடியும். இப்போ யார் வேணாலும் ஈஸியாக போயிடலாம். அந்த கோவிலில் அக்னி தீர்த்தம். அக்னி தீர்த்தம்ங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு பெரிய நோய் இருக்குது. அந்த அந்த கடலில் போய் குளித்தோமே ஆனால் நோய் குணமாகும். பாவம் நிறைய நாங்கள் சம்பாதிச்சிட்டோம், எனக்கு அந்த பாவத்தை தீர்க்கவே முடியாதா? அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட திலோகமும் பித்ருஹோமம், அப்புறம் முன்ஜென்ம சாப விமோச்சன ஹோமம், அப்புறம் பெண்களுக்கு தீங்கு வச்சு, இல்லைன்னா பூமியினால் சாபம் இருக்குது. இது மாதிரி ஏதோ ஒரு குறை நாங்கள் செஞ்சிட்டோம், மனசால் எங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாவம் போகணுன்னாக்கா யார் நாம் செஞ்சுருக்கோமோ அவங்கக்கிட்ட ஒரு தவறை நம்ம வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த
குளத்தில் போயிட்டு அதாவது கடலில் போய் குளித்தமையானால் நிச்சயமாக அந்த பாவம் வந்து நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு 21 நாளிகளையும் குளிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக பூமியினால் ஏற்பட்ட சாபமும் அதுக்கப்புறம் பெண்கள்கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து முன் ஜென்மத்தில் நான் சொல்கிறதெல்லாம் இப்போ நம்ம செய்தது கிடையாது, தாத்தா வழியிலையோ இல்லை அப்பா வழியிலையோ யாரோ ஒருத்தவங்க செஞ்சுருக்கிறாங்க, அது சரியாகிறதுக்கு உண்டானதான். நாம் ஒரு பாவம் செஞ்சுட்டு நேராக ராமேஸ்வரத்தில் போயிட்டு இந்த பாவத்தை போக்கணும்னா கண்டிப்பாக தீராது. அதனால் நம்ம வாழும் காலத்திலேயே சரியாக வீடு வாஸ்துபடி கட்டி நலமாக வாழ்ந்து அந்த பாவங்களை போக்குவதற்கு கண்டிப்பாக இறைவன் பெர்மிட் பண்ணி அங்கே போய் நம்ம வந்து அனுமதி பெற்று அங்கே போய் நம்ம வந்து இந்த தீர்த்த கடல்லையே நம்ம உட்காந்து அந்த திதி கொடுத்தோமையானாலும் சரி, ஹோமம் செய்தோமையானாலும் நிச்சயமாக உங்களுக்கு அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். சரி, இப்போ நாங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கோம், தொழில் செய்கிறதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு காம்பினேஷன் இருக்கா? தொழில் செய்வதற்கு உண்டான தடையையும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காமையாலும் ஏதோ ஒரு சாபம் இருப்பதாலும் உங்களுக்கு வரும். அப்போ தொழில் செய்கிற இடம் நாங்கள் வாடகைக்கு தான் இருப்போம். அப்போ அதுக்கு வந்து நிறைய அன்பர்களுக்கு நான் போய் வாஸ்து பார்த்துருக்கேன். ஸோ வாஸ்து பார்க்கும்போது கடையில் இருக்கிறதுல இருக்கிற அமைப்பு, கல்லா வைக்கிறது, அப்புறம் கல்லா நீங்கள் வைக்கிறீங்களே காசு பணம் வைக்கிற இடம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேக்கு பலகையில் இருக்கணும். இப்போ எஸ்எஸ்ல இருக்குது, ஓகே. இல்லை நீங்கள் வந்து மரப்பலகையில் வச்சுருந்தீங்கன்னா தேக்கில் வைங்க. மகாலட்சுமி அதில் தான் வாசம் செய்கிறார். அதே மாதிரி உட்கார்றது கிழக்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் உட்காருவது தான் சிறப்பு. அதாவது கேஷ் கவுண்டரில் உட்கார்றவங்க கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து உட்காரும். ஒருவேளை நீங்கள் கிழக்கு பார்த்த கடையாக இருந்தால் ஈசான மூலையில் அமரக்கூடாது, அது அக்னி மூலையில் அமரணும். ஏன்னாக்கா கிழக்கு பார்த்த கடைக்கு அக்னியில் அமர்ந்து ஈசானத்தில் வாசல் அமைக்கப்பட வேண்டும், தலைவாசல். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து கடையில் வந்து ப்ளூ கலர் வர்ணம் இருக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய பேர்களுக்கு நான் வந்து கடைகளுக்கு போய் வாஸ்து, மதுரையில் வளையல்காரத்திருங்கிற ஒரு பகுதி இருக்குது, இது மாதிரி நிறைய ஊர்களுக்கும் போய் வாஸ்து பார்த்துருக்கேன். நிறைய பேர் இந்த தவறுகள் எல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய லெவலில் வந்து தொழில் ரீதியாக அபிவிருத்தியும் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தொழில் செய்கிறவங்க இது மாதிரி சின்ன சின்னதுலேருந்து பெரிய அளவில் வரைக்கும் நம்ம வந்து சரியாக கடைபிடிச்சோம்னால் நிச்சயமாக தொழிலில் முன்னேற முடியும். கோவிலுக்கும் போயிட்டு வாங்க, வரைபடத்தை முடிச்சிடும். அடியன் இருக்கின்றது வந்து மதுரையில் இருக்கேங்க. ஸோ இந்த வரைபடம் உங்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம். ஸோ மதுரைக்கு தேவைப்படுறவங்க, உங்களுக்கு வரைபடம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வரைபடம் நீங்கள் அனுப்பி வச்சு சரிபார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 9952167006 நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இல்லை வரைபடம் நாங்கள் எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா KJC10 குழிக்கணக்கு நாங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஜாதகம், கணவன் மனைவி ஜாதகம் பார்த்து 4 மூலைகளையும் சரியாக அமைத்து இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டையும் வாசல்களையும் அமைத்து வரவுகள் தயாரிக்கிறோம். ஆட்டோகேட்டில் தாங்க போடுறோம். நாங்கள் வந்து கையில் அமைக்கல. எங்கள்கிட்ட ஒரு 5 ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்கள வச்சு தான் நாங்கள் ட்ராயிங் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க நேரில் வரலாம், இல்லைனாக்கா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறோம். அடியன் போல இன்ஜினியர், மதுரையில் இருக்கிறேன். அடியன் பேசுகிறது சிவசரவணன், லிங்கம் வாஸ்து, லிங்கம் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. சொல்லப்பட்ட கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் மட்டுமே வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன்.